புனித குரான் பெண்கள்ன்ற தலைப்புல வர 4வது அத்தியாயம், அதுல 79வது வசனத்துல இருந்து பார்க்க போறோம் சிஸ்டர். அது அன்றி இவ்வாறு கூறுகின்றவனுக்கு உமக்கு யாதொரு நன்மை ஏற்பட்டால் அது அல்லாஹ்வினால் ஏற்பட்டது என்றும், உமக்கு யாதொரு தீங்கு ஏற்பட்டால் அது நீ இழைத்த குற்றத்தின் காரணமாக உன்னால் தான் வந்தது என்றும் கூறுவீராக. இன்னும் நபியே, நாம் உம்மை ஒரு தூதராகவே மனிதர்களிடம் அனுப்பி இருக்கின்றோம். இன்னும் இதற்கு சாட்சியாளனாக இருக்க அல்லாஹ் போதுமானவன். இததானே நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம், அல்லாஹ் பண்ணலன்ட்டு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அல்லாஹ் பண்ணாருன்னு இங்கேயே வருது, இதுக்கு முன்னாடி இதுலயே வருது. நன்மையும் அவர் தான் கொடுக்கிறாரு, தீமையும் அவர் தான் கொடுத்தாருன்ட்டு 79லே. அடுத்து 78லே 79லே வருது. அவங்க கிட்ட சொல்லுங்க, நன்மையும் அல்லாஹ்வினால் வருது, தீமை உன்னால வருதுன்னு சொல்லுங்க. இதைத்தானே நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் ஆரம்பத்துல இருந்து. மாறி மாறி வரும் பைபிள், குரான், கீதை, ராமாயணத்தை, அதுக்குள்ளேயே முரண்படும். அதனாலதான் அது மனித வழின்னு சொல்றோம். சரவணகுமார் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் இஸ்லாத்தை பற்றி, குர்ஆனை பற்றி என்ன செய்கிறான், வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கான். அவன் என்ன செய்யறான், என்ன நினைக்கிறான்னா, முஸ்லீம்களை வழிகெடுக்கணும், முஸ்லீம்களுக்கு தவறானத்தை ஏற்படுத்தணும். அதுதான் அவனுடைய நோக்கம். ஏன்னா ஒரு பெண்ணு குர்ஆனுடைய விளக்கம், குர்ஆனுடைய வசனத்தை வாசிக்கும் இவன் விளக்கம் சொல்லுவான். குர்ஆனுடைய விளக்கம் வேணும்னு சொன்னால் நீ அதை சம்மந்தப்பட்ட ஆள்கிட்டையில் கேட்கணும். நீனா ஒரு விளக்கத்தை சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் தவறான விளக்கத்துக்கு குர்ஆனில் முரண்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதாவது சூரத்து நிசால 79 வசனம் குர்ஆனில் முரண்பாடு இருக்குது. என்ன அவனுக்கு அவனுக்குடைய விளக்கம் தான் இந்த வசனம். என்னென்னு சொன்னால், அல்லாஹ் தஆலா வசனம் சொன்ன, மேலும் உமக்கு ஒரு நன்மை ஏற்பட்டால் அது அல்லாஹ்வினால் ஏற்பட்டது என்றும், இவ்வாறு கூறுகிறவனை நோக்கி, உனக்கு ஒரு நன்மை ஏற்பட்டால் அது அல்லாஹ்வினால் ஏற்பட்டது என்றும், உமக்கு ஒரு தீங்கு ஏற்பட்டால் அது நீ இழைத்த குற்றத்தின் காரணமாக உன்னால் தான் வந்தது என்று கூறுவீராக. நபியே, நாம் உம்மை தூதராக மனிதர்களுக்கு அனுப்பியிருக்கிறோம். இதற்கு அல்லாஹ் போதுமான சாட்சியாக இருக்கிறான். இதுக்கு என்ன சொல்கிறாரு அல்லாஹ் தஆலா? சில வசனங்கள் என்ன சொல்கிறான், நன்மையும் தீமையும் அல்லாஹ் கொண்டு தான் நடக்குதுங்கிறான். ஏன்னா அதுக்கு சொல்கிறார் இதுவும் முரண்பாடாக இருக்குங்கிறார். இவன் குர்ஆனை முழுசாக படைக்கல. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான், கடல்களிலும் கரைகளிலும் அல்லாஹ்வுடைய வேதனைகள் வந்துவிட்டது, அது நீங்கள் கைகளால் தேடிக்கொண்ட காரணத்தால் தான் வேதனை வருது அப்படின்னு. இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், உங்களுக்கு ஒரு நன்மை ஏற்பட்டுச்சுன்னா அல்லாஹ் கொண்டு ஏற்படுது, தீமை ஏற்பட்டுச்சுன்னா அது நீங்களாக உருவாக்கிட்டது. சரி, இதுக்கு என்ன அர்த்தம், அழகான அர்த்தம் இருக்குது. இப்போ ஒரு இடத்துல பூகம்பம் ஏற்படுது, மனிதர்கள் செய்த பூகம் ஏற்படுது. இவன் பூகம்பம் எதனால் ஏற்படுது, இவன் செஞ்ச இவர்கள் தனக்குத்தானே அங்கே நடக்கிற அநியாயம், இறைவன் அல்லாத மற்றதை வணங்குறது, விபச்சாரங்கள் மற்ற அனாச்சாரங்கள் குடி பெருகும்போது இறைவனுடைய தண்டனைகள் ஏற்படுது, சுனாமி ஏற்படுது. இப்போ இவனை சுனாமியை உருவாக்கிட்டானா? இப்போ ஜப்பான் மிகப்பெரிய சுனாமி வருது. அந்த ஜப்பான் கவர்மெண்ட்டாக சுனாமியை உருவாக்கிருச்சா? அப்போ இந்த தண்டனைகள் இவன் செஞ்சதுனால அல்லாஹ் தண்டனை கொடுக்குறான். அழகான அர்த்தம் இதில் இருக்குது. அழகான அர்த்தம் இருக்குது. நீங்கள் செஞ்ச பாவத்தின் காரணமாகத்தான் அது உங்களுக்கு வந்ததுன்னு சொன்னால், யார்கிட்ட இருந்து வருது தண்டனை? அல்லாட்ட இருந்து தண்டனை வருது. இப்போ ஒரு மனிதன் மரணிக்கிறான், இல்லை ஒரு கஷ்டங்கள் வருது, இல்லை ஒரு சுகரில் காலை எடுத்துடுறான், அவனை எடுத்துக்கிட்டானா? அப்போ இவங்கள் தண்டனை செய்த பாவத்தின் காரணமாக அவனுக்கு என்ன செய்யுது, இந்த உலகத்திலே தண்டனை கொடுக்குறான், மறுமையிலே தண்டனை கொடுக்குறான் அல்ல. அப்போ இது ஒருத்தன் தானே பாவம் செஞ்சுக்கிட்டு தானே தண்டனை உருவாக்கிடுவானா? இந்த சுனாமி, பூகம்பம், அப்புறம் மற்ற இறைவனுடைய தண்டனைகள், வெள்ளங்கள், இதெல்லாம் யார் கொண்டு வர்றா? மனுஷனாக கொண்டு வர்றான் அந்த தண்டனையை? யார் கொண்டு வரா? இறைவன் தான் கொண்டு வரான். அழகான விளக்கம் இருக்குது. இல்லை இவன் சொன்னால் குர்ஆனில் ஒரு முரண்பாடு இருக்குங்கிறான். ஒரு வசனம் அப்படி பேசுது, நன்மை தீமை அல்லாஹ் கொண்டு தான் நடக்குது. இதில் உன்னால் தான் வந்தது அப்படின்னா மனுஷனையே கொண்டு வர்றான். மனுஷனே தனக்கு தேவையான தண்டனை கொண்டு வரானா? ஆமாம், அவன் செஞ்ச பாவத்தின் காரணமாக உன்னால் தான் வந்ததுன்னு சொன்னால் அவன் செஞ்ச பாவத்திற்கு அல்லாஹ் தஆலா தண்டனை கொடுக்குறான். 2 வசனம் ஒன்று தான், முரண்பாடே கிடையாது. இவன் முஸ்லீம்கள் வழிகெடுக்கணுங்கிறதுக்காக இந்த சரவணகுமாருங்கிறவன் இந்த வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கான். இவன் குர்ஆனுடைய வசனங்கள் மூலமாக இஸ்லாத்துக்கு வரக்கூடிய மக்கள் தான் அதிகமாக இருப்பான். எத்தனையோ பேர் குர்ஆனை பொய்ப்பிக்கன்னு வந்தவன்லாம் அழிஞ்சு போயிட்டாங்க. நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வந்துட்டான். இவன் ஒரு லிஸ்ட்டில் வந்திருக்கான். இதான் இந்த வசனத்தில் எந்த முரண்பாடும் கிடையாது. நபியே, உம்மை ஒரு தூதராக அனுப்பியிருக்கிறோம், அல்லாஹ்வே சாட்சியாக இருக்கிறாங்கிறான். அல்லாஹ்னா யார்? படைப்பாளன், இறைவன்.
அடுத்த வசனத்தில் பாருங்கள், எவர் அல்லாஹுடைய தூதருக்கு முற்றிலும் கட்டுப்பட்டு நடக்கிறாரோ அவர்தான் நிச்சயமாக அல்லாஹுக்கு கட்டுப்பட்டார். ஆகவே உம்மை எவர்களும் புறக்கணித்தால் அதற்காக நீர் கவலைப்பட வேண்டாம். அவர்களை கண்காணிப்பவராக உண்மை நான் அனுப்பவில்லை. அல்லாஹால இந்த வசனத்தில் தான் பாருங்க, நபியே அல்லாஹுடைய தூதருக்கு என்ன அல்லாஹ் தூதரை அனுப்பியிருக்கான், அதுக்கு ப்ரூஃபாக வந்து குரான் அனுப்பியிருக்கான். நபிலாம் செல்லாருன்னு சொன்னாங்க என்ன, என்னுடைய அதாவது பல நபிமார்களுக்கு வந்து அல்லாஹால வந்து என்ன அத்தாட்சிகளை வழங்கினான். என்ன என்னுடைய அத்தாட்சி வந்து குரான் சொன்னாங்க. அப்போ இந்த குரானை படிச்சுட்டு இன்றைக்கி லட்சக்கணக்கான மக்கள் இஸ்லாத்துக்கு வர்றாங்க. என்ன குரான் வந்து விஞ்ஞானத்தை பேசுது. என்ன அந்த விஞ்ஞான உண்மைகள் 1000 வருஷத்துக்கு முன்னாலே பேசுது. இன்றைக்கி கண்டுபிடிக்க விஞ்ஞானத்தோடு ஒத்து போகுது. குரானில் எந்த முரண்பாடும் கிடையாது. அப்போ இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வின் தூதருக்கு முற்றிலும் கட்டுப்பட்டு நடக்கிறாரோ நிச்சயமாக அவர் அல்லாஹ் கட்டுப்பட்டார். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் கட்டுப்படுறதுனா என்னது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போது அவங்களுக்கு கட்டுப்படணும். இப்போ அவங்க மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த வேதம் வந்து திருக்குரானுக்கு கட்டுப்படணும். திருக்குரானுக்கு கட்டுப்படணும். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நபி ஸல்லல்லாஹு வழிமுறையை கட்டுப்படுத்தணும். அப்போ யார் இந்த இப்போ உள்ள காலத்தில் திருக்குரானுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதாரபூர்வமான அந்த வழிமுறைக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறார், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டார். நபியே உம்மை புறக்கணித்தால் அதற்கு நீ கவலைப்படானாங்கிறான். இது வந்து தாவா செய்யக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய அத்தாட்சி. நம்ம போய் மக்களுக்கு எத்தி சொல்கிறோம், என்ன மாற்று மத மக்களுக்கு சொல்கிறோம், முஸ்லீம்கள் இணைவிக்கக்கூடிய தர்காவாதிகளான முஸ்லீம்கள் போய் சொல்கிறோம். நம்ம எத்தி வைக்கிறது நம்ம கடமை முடிஞ்சு போச்சு. என்ன அது நேர்வை அல்லாஹ்வுடைய கையிலுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் போய் மெசேஜை போய் சொல்லுங்கள், அதோடு உங்கள் அவருடைய கண்காணிப்பாக உங்களை அனுப்பவில்லை, கண்காணிக்கக்கூடியவராக அனுப்பவில்லை. நீங்கள் செய்தியை வந்து போய் எத்தி வைங்க அப்படின்னு அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறான். அடுத்த வசனத்தில் பாருங்கள், நபியே உமக்கு நாம் முற்றிலும் கட்டுப்பட்டோம் என்று அவர்கள் தங்கள் வாயால் கூறுகின்றனர். எனினும் அவர்கள் உமது சமூகத்திலிருந்து சென்று விட்டாலோ அவர்களின் ஒரு கூட்டத்தினர் தங்கள் வாயால் கூறியதற்கு மாறாக இரவெல்லாம் சதி ஆலோசனை செய்து கொண்டே இருக்கின்றனர். அவர்கள் இரவெல்லாம் சதி ஆலோசனை செய்பவற்றை அல்லாஹ் பதிவு செய்து கொள்கிறான். ஆதலால் நீர் அவர்களை புறக்கணித்து அல்லாஹை நம்புவீராக. உங்களுக்கு பொறுப்பேற்க அல்லாஹ் போதுமானவன். இது வந்து முனாஃபிக்குன்னு சொல்லுவாங்க அரபியில். தமிழில் வந்து நயவஞ்சகன், இங்கிட்ட ஒன்று பேசுகிறது அங்கிட்ட ஒன்று பேசுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருக்கும்போது நான் முஸ்லீம்னு சொல்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போது வெளியே போயிட்டு அவன் காஃபிர்களோட சேர்ந்து வந்து அவன் என்னது, நான் உங்களோட இருக்கேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேலி செய்கிறதுக்காக அவங்களோட போய் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது. அப்போ இவங்க வந்து பகலில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருக்காங்க, இரவில் போய் என்ன செய்கிறான், சதி ஆலோசனை செய்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அழிக்கணும் அப்படின்னு சதி ஆலோசனை செய்கிறான். அப்போ அல்லாஹ் வந்து என்ன செய்கிறான், அவர்கள் சதி செய்துட்டு அல்லாஹ் பதிவு செய்து கொள்கிறான்ங்கிறான். அப்போ இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், 2 பேர் வந்து ரகசியமாக பேசுனா 3வது அங்கே அல்லாஹ் இருக்கான், 3 பேர் ரகசியம் பேசுனா 4வது அங்கே அல்லாஹ் இருக்கான். அல்லாஹ் இன்னொரு வசனம் சொல்லி காமிக்கிறான். ஆகவே அவர்களை புறக்கணித்து விடுங்கிறான் அல்லாஹ். ஏன்னா அல்லாஹ் நாடுனா தான் ஒரு மனிதனுக்கு வந்து யாரும் தீங்கு செய்ய முடியும், புரியுதுல்ல? அதனால் என்ன செய்யணும், அல்லாஹ் புறக்கணித்து விடுங்கள், உங்களுக்கு பொறுப்பிற்கு அல்லாஹ்வே போதுமானவன். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இந்த குர்ஆனை அவர்கள் ஆழ்ந்து கவனிக்க வேண்டாமா, இது அல்லாஹ்னு வந்திருந்தால் ஏராளமான முரண்பாடுகள் அவர் கண்டிருப்பார்கள். இந்த குர்ஆனில் எந்த முரண்பாடும் கிடையாதுங்க. இவன் சொல்கிறான் இந்த முரண்பாடு இருக்குன்னு, அது தெளிவான நான் சொல்லிட்டேன். என்ன இந்த குர்ஆனில் எந்த முரண்பாடு இருக்காது. இந்த குர்ஆனை படித்தவங்க, தூய மனசோடு படித்தவங்க வந்து கடைசியில் வரக்கூடிய இடம் இஸ்லாமாக தான் இருக்கும். இந்த குர்ஆனில் வந்து எந்த முரண்பாடு கிடையாது. முரண்பாடு இருக்குன்னு சொல்கிறவங்க என்ன, இவன் முரண்பாடு ஏதாவது சொன்னான்னு சொன்னால் அதுக்கு வந்து விளக்கத்தை நான் வந்து இன்ஷா அல்லாஹ் இந்த வசனங்களை போகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.